டீனா அவளோட வீட்டு முன்னாடி ஒரு கூடையை வச்சுக்கிட்டு ருக்கு வரதுக்காக காத்துட்டு இருந்தா. என்னாச்சு? ஏன் இன்னும் ருக்கு வரல? இன்னைக்கு சமைக்க என்ன பண்றது? ஒருவேளை ருக்கு வேற இடத்துக்கு போயிட்டாளா? சரி, போய் பார்த்துட்டு வரலாம் இப்படின்னு சொல்லிட்டு டீனா பக்கத்து தெருவுக்கு போனா. அங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி ருக்கு காய்கறிகளை விற்கிறத பார்த்துட்டு, ஏய் ருக்கு, எனக்கு கொஞ்சம் காய்கறிகள் வேணும், அங்கே நில்லு அப்படின்னு கூப்பிடுறத பார்த்துட்டு ருக்கு திரும்பி பார்க்காம வேகமா கிளம்பி போயிட்டு இருந்தா. ஆனாலும் டீனா ருக்குவோட பின்னாடியே போய் ருக்குவை மறைச்சிட்டா. ஏய் ருக்கு, நான் கூப்பிடுற சத்தம் உனக்கு கேட்கலையா? உன்னை எவ்வளவு தூரமா கூப்பிட்டுட்டே வரேன். நான் இன்னைக்கு கடனா உங்களுக்கு எந்த காய்கறிகளையும் தரமாட்டேன். என்னோட பழைய கடனை கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த காய்கறிகளையும் தரமாட்டேன். ருக்கு, என்னோட கணவருக்கு 2 நாள்ல சம்பளம் வந்துடும். நான் அப்போ உனக்கு எல்லா கடனையும் கொடுத்துறேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சமா கத்திரிக்காய் மட்டும் கொடுக்கறியா? இல்ல டீனாக்கா, இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் காய்கறிகள் தரமாட்டேன். ருக்கு, என்னோட கணவரை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு காய்கறிகள் தரலன்னா உன்னோட வீடு தேடி வந்து உன்னோட தோட்டத்தையே நாசம் பண்ணிடுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் நீ காய்கறிகள் விற்க முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. போது நிறுத்திட்டீனா, நானும் போனா போகுதுன்னு பாக்குறேன். என்கிட்ட கடனா வாங்கி காய்கறிகளை சாப்பிட்டுட்டு என்னையே மிரட்டுறியா நீ? உங்களால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு ரொம்ப கோபமா அங்கிருந்து கிளம்பிட்டா. என்ன இவ ரொம்ப அவமானப்படுத்திட்டா. நான் யாருன்னு இவளுக்கு காட்டியே ஆகணும். என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. என்னை எதிர்த்தா என்ன ஆகணும் ருக்குக்கு நாளைக்கே புரிய வைக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு டீனா வீட்டுக்கு போய் தன்னோட கணவர்கிட்ட நடந்ததை சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னங்க, இந்த ஒருத்தி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா. எல்லாரும் என்ன அசிங்கமா பார்த்தாங்க தெரியுமா? டீனா, என்னாச்சு உனக்கு? யாரு அசிங்கப்படுத்தினது? அதுக்கு ஏன் அழுகுற? வேற யாரு? அந்த காய்கறி விற்கிற ருக்குதான். அவன் எனக்கு காய்கறிகள் எதுவும் கடனா தரமாட்டாளாம். எல்லாரும் முன்னாடியும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அப்படியே அந்த காய்கறி விற்கிறவருக்கும் சொன்னா? அவளை அப்படியே விட்டா நம்ம மேல அவளுக்கு பயமே இருக்காது. அவளை ஏதாச்சும் பண்ணணும். நாளைக்கு நான் பண்ற வேலையை பார்த்து அவளே நமக்கு எப்பவுமே காய்கறிகள் இலவசமா எடுத்துட்டு வந்து தருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் டீனாவோட கணவரும் பேசிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ருக்கு பகல் முழுக்க காய்கறிகள் விற்றதால தன்னோட குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா நேரத்தை போக்கிட்டு இருந்தா. அப்படியே ராத்திரி ஆச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ டீனாவோட கணவன் ருக்குவோட தோட்டத்துக்கு வந்து அங்க இருக்க எல்லா காய்கறிகளையும் எடுத்து நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மீதி இருந்த காய்கறிகளை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக எடுத்து தன்னோட பையில போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்க இருந்த ஒரு பாம்பு அவரை கடிச்சிருச்சு. அவர் கத்துறது யாருக்கும் கேட்கல. இரவு நேரம்ன்றதுனால எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா உதவின்னு சொல்லி கத்தி அவர் அங்கேயே இறந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. டீனா ரொம்ப பயத்தோட இருந்தா. என்ன இன்னும் இவரை காணும்? சரி, நாம ருக்குவோட தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அங்கேருந்து கிளம்பிட்டா. அதே நேரத்துல இறந்து கிடந்த டீனாவோட கணவரை பார்த்து ருக்கு, டீனாவோட கணவராச்சே, என்னோட தோட்டத்துல என்ன பண்றாரு? உன்னோட தோட்டத்தை நாசம் பண்றதுக்காக டீனாவோட கணவர் வந்திருக்காரு. ஆனா பாவம், அவரை பாம்பு குத்தி அவர் இங்கேயே இறந்துட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். யார் யார் என்ன செய்யறாங்களோ அதே தானே அவங்களுக்கு கிடைக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது கிடையாது இப்படின்னு சொல்லி ருக்கு தன்னோட நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்போ அங்க டீனா வந்து, என்ன இங்க கூட்டமா இருக்கு, சரி கிட்டக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறா. ஐயோ, என்னங்க, என்னாச்சு? ஏன் எழுந்திருக்காம படுத்திருக்கீங்க? என்னை விட்டு போயிட்டீங்களா? நீங்க இல்லைனா நான் எப்படி வாழ்வேன்? டீனாக்கா, உங்க கணவர் என்னோட தோட்டத்தை நாசம் பண்றதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காய்கறி வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமா காய்கறிகளையும் திருடி வச்சிருக்காரு. அப்போ இங்க இருந்த பாம்பு ஒண்ணு அவரை கடிச்சிடுச்சு. இரவு நேரம்ன்றதுனால யாரும் அவரை காப்பாற்ற முடியாதனால அவர் இங்கே இறந்துட்டாரு. உங்களுக்கு தெரியாம அவர் இங்க வந்திருக்க மாட்டாரு. உங்களுக்காக கடைசியா அவர் எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை நீங்களே எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு ருக்கு சொன்னதை கேட்டு டீனா ரொம்ப வெட்கப்பட்டா. அவ பண்ண தப்ப உணர்ந்தா. இருந்தாலும் தன்னோட கணவர் இறந்துட்டாரு, அவர் திரும்பி வரமாட்டாரு அப்படின்றத உணர்ந்து அவர் ரொம்ப வேகமா அழுக ஆரம்பிச்சிட்டா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம அடுத்தவங்களை ஏமாத்தினா அதை விட பெரிய ஏமாற்றம் நமக்கு பிற்காலத்துல காத்துட்டு இருக்கோம்.
அதனால யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. தைரியமான நண்பர்களும் மந்திரங்களும். மீனு. சந்து மாமா, நம்ம ஊரு குளத்துல தண்ணி ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா இருக்கிற தண்ணீரும் வத்தி போயிரும். என்ன இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய். ஏதாச்சும் பண்ணணும். ஆமா சிட்டு, ஏதாவது பண்ணணும். அப்போதான் இந்த ஊர்ல இருக்க குளத்துல தண்ணீர் வத்தாம இருக்கும். நம்ம குளத்துக்கு தண்ணீர் வர ஒரு வழி இருக்கு, ஆனா அதை செய்ய துணிச்சல் வேணும். அது என்ன வழி சொல்லுங்க மாமா. சோலைமலைங்கிற ஊர்ல ஒரு மந்திர மலை இருக்கிறது. அந்த மலைக்குள்ள ஒரு மந்திர கல் இருக்கிறது. அதை எடுத்துட்டு வந்து குளத்துல போட்டா தண்ணீர் எப்பவுமே குறையவே குறையாது. ஆனா அந்த மலைக்குள்ள போறது ரொம்பவும் ஆபத்தானது. அங்க ஒரு பேய் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பேயை தாண்டி நம்ம போய் எப்படியாவது அதை எடுத்துட்டு வரணும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க போறோம். ஆமா, நானும் வர வேணும். 2 பேரும் சேர்ந்து போனா சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனுவும் சிட்டுவும் அந்த மலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ போயிட்டே இருக்கப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க. சரி, கிளம்பலாம். ஆறு மிகவும் பெருசா இருக்கு. நம்ம மேல பறந்து கடந்து விடலாம் மீனு. அங்க ஒரு பழைய மரக்கிளை இருக்கு பாரு, அதை பயன்படுத்திக்கலாமா? மீனும் சிட்டுவும் மரத்திலேயே பிடித்து ஓடையே கடந்தனர். சோலைவனமும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த மந்திர மலைக்கு அருகே சென்றனர். என்ன சிட்டு, இங்க ஒரு பேய் தூங்குது, எப்படி கல்ல எடுக்கிறது? அதான் தெரியல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க பேசுறதை கேட்டு பேய் பார்த்துருச்சு. ஐயோ, என்ன பேய் எழுந்துடுச்சு? எப்படி நம்ம இருக்கிறது சரியா சொல்லுது? தெரியலையே, என்ன பண்ணலாம்? அதுட்டு உண்மையை சொல்லிடலாமா? சரி, வாச்சிட்டு போய் உண்மையை சொல்லிடலாம். யார் எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை சாப்பிட போறேன். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ வேணாம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு அந்த மந்திரக்கல் வேணும். இந்த கல்லை எடுத்துட்டு செல்ல முடியாது. இது என்னோட கல். இது எதற்கு எடுக்க வந்தீங்க? பேய் நண்பா, இந்த கல்லை எடுத்துட்டு போனேன்னா நம்மளோட காடு வறண்டு போயிடும். அந்த ஊர் மக்கள் எங்களை நம்பிதான் இருக்காங்க. தண்ணீர் இல்லைன்னா எல்லாரும் இறந்துடுவாங்க. அந்த ஒரு குளத்தை நம்பிதான் ஊர்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு வேண்டியது என்னவோ நாங்க தருகிறோம். ஊர்ல இருக்க மக்களும் உங்களுக்கு செய்வாங்க. இவ்வாறு சொன்னதை கேட்டு பேய் நண்பனுக்கு மனம் மாறிடுச்சு. சரி, எடுத்துட்டு போங்க. ஆனா நானும் உங்களோட வரேன். எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். நான் உங்களோட தான் இருப்பேன். சரி வாங்க, உங்களுக்கு உணவும் கொடுக்குறோம், அந்த இடத்துக்கு இடமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேய் நண்பனை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்க கல்களை எடுத்துட்டு 3 பேரும் அந்த இடத்துல இருந்து பறந்து செல்ல ஆரம்பிச்சாங்க. சந்து மாமா, வாங்க, நாங்க கல்லை எடுத்துட்டு வந்துட்டோம். சீக்கிரம் வந்து பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அட, என்னால நம்பவே முடியல. எப்படி போய் எடுத்துட்டு வந்தீங்க? வெளியில வந்து பாருங்க, வாங்க. சாந்தா மாமா வெளில வந்து பார்த்துட்டு அவங்க பின்னாடி பேய் இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டாரு. என்ன, உங்க பின்னாடி பேய் நிக்குது? இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, அப்புறம் உங்களை ஏதாச்சும் பண்ணிட போகுது. மாமா, பயப்படாதீங்க. அவங்க நம்மளுக்கு நண்பர்கள் தான். அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவங்க நம்மளுக்கு உதவுனதுனாலதான் இப்போ இந்த கல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா மாமா, மீன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் சிட்டுவும் மீனும் மாமாட்ட சொன்னாங்க. பிறகு மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி வாங்க கல்ல போய் குளத்துல போடலாம். கல்ல குளத்துல போட்டதும் திடீர்னு கருமேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க 3 பேரும். திடீர்னு அங்க இருந்த பேயை காணோம். என்ன வேணும் சிட்டு? இங்க எந்த பேய் நண்பனை காணும்? நீங்க பாத்தீங்களா? உடனே அந்த பேய், மிக்க நன்றி மீனு சிட்டு. நீங்க பயப்படாம பண்ண இந்த காரியம் தான்
என்ன இந்த சாபத்துல இருந்து காப்பாத்துச்சு. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். ஆமா வாங்க, எங்களுக்கும் தான் ஒண்ணும் புரியல, வீட்டுக்கு போய் பேசலாம். நல்லது. எப்படி நீங்க பேயா இருந்து தேவதையா மாறினீங்க? என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு முறை நாங்க விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு கல் எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். அப்போ அந்த கல்லு அங்க இருந்த பறவை மீது தெரியாம விழுந்துருச்சு. அது விழுந்ததால அந்த பறவை அப்பவே இறந்துடுச்சு. இத பார்த்துட்டு அங்க இருந்த கல் தேவதை எனக்கு இப்படி ஒரு சாபம் விட்டுட்டாங்க. மந்திரக்கல்ல பயன்படுத்தி அதுல இருந்து வரும் மழையில நனைஞ்சாதான் என் சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் உண்மையை சொல்லி இருக்கலாமே? இல்ல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னா சாபம் எப்பவுமே தீராம போயிடும் அப்படின்னு சொன்னதுனால நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா என்ன பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. யாரும் முன் வந்து இதை செய்யல. அப்போ இவ்வளவு நாளா நீங்க தான் இருந்தீங்களா? ஆமா, இவ்வளவு நாளா நான் தான் இருந்தேன். என்னால யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியாத காரணத்தால நான் இவ்வளவு நாள் அங்கேயே ஒரு பேயா சுத்திட்டு இருந்தேன். மீனும் சிட்டும் என்னை காப்பாத்திட்டாங்க. மீனு சிட்டு, உங்க தைரியத்தை பாராட்டணும். நீங்க பயப்படாம பண்ண வேலையில குலத்தையும் காப்பாத்திட்டீங்க, அந்த தேவதையின் சாபத்தையும் போக்கிட்டீங்க. ஆமா, நீங்க ரொம்ப தைரியசாலி. நீங்க பண்ண உதவிக்கு நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன். உங்களுக்கு எப்போ உதவி வேணும்னாலும் தேவதை உதவி அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் வந்துடுவேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேன். ரொம்ப நன்றி. மீனு சிட்டு மாமா எல்லாரும் சரி தேவதை போயிட்டு வாங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி தேவதையை வழி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் மீனு சிட்டு மாமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மழை பெஞ்சதை பார்த்து. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, பயப்படாம எந்த ஒரு செயலையும் துணிச்சலா செய்யணும்ன்றத. பயந்தோம்னா நம்மளால எதுவுமே முடியாது. அதுவே பயம் இல்லாம இருந்தோம்னா நம்மளால இந்த உலகத்தை கூட தாண்டிட முடியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.